வணக்கம் நண்பர்களே. காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பியில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை பார்த்துட்டோம். இன்னைக்கு இந்த தாட் ரெக்கார்ட் ஷீட் அப்படிங்கிறது என்ன, அதை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த தாட் ரெக்கார்ட் ஷீட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் செஷன் வராங்க, கிளைண்ட் வராங்க, சரிங்களா? கிளைண்ட் வந்த உடனே ஃபர்ஸ்ட் தெரபிஸ்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா, என்ன பிரச்சனை என்ன ஏது அப்படின்னு கேட்பாரு. அப்புறம் ரேப்போ பில்டிங் ப்ராசஸ், சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த சிபிடியோட பேசிக்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதாவது இந்த காக்னிட்டிவ் மாடல், கிராஸ்பன் மாடல், காக்னிட்டிவ் ட்ரையாட், இந்த மூணையும் என்ன பண்ணுவார் அப்படின்னா சைக்கோ எஜுகேஷன் பண்ணுவார். சைக்கோ எஜுகேஷன் பண்ணிட்டு கிளைண்ட்டுக்கு என்ன புரிய வைப்போம் அப்படின்னா, சிச்சுவேஷன்னால எமோஷனும் ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸோ பிஹேவியரும் வர்றது கிடையாது. அதுக்கு காரணம் நம்முடைய தாட் அப்படிங்கிறத புரிய வச்சுட்டு அவங்ககிட்ட சில எக்ஸாம்பிளும் கேட்டுட்டு தெரபிஸ்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த தாட் ரெக்கார்ட் ஷீட் அப்படிங்கிறது ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இது ஒரு பேப்பரில் பிரிண்ட் அவுட் ஒன்று எடுத்து தெரபிஸ்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இதை நீங்கள் வீட்டில் வச்சுட்டு நீங்கள் இது ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்குவார். இப்போ நான் பாருங்கள், நம்ம ரீமாவை தெரபிஸ்ட்டை கூப்பிட்டு போனோம். என்னடா அப்படின்னா இந்த லால் சலாம் படம் ரிலீஸ் ஆச்சுங்களா? ரிலீஸ் ஆனோன்னு பார்த்தோன்னா நம்ம ரீமா படத்தை பார்த்துட்டு ஒரே அழுகுங்க, சரிங்களா? ஏன் அழுகு அப்படின்னு கேட்டால், எல்லாரும் ஒத்துமையாக இருக்க மாட்டேங்கிறாங்க, ஹிந்து முஸ்லீம்ஸ்லாம் ஒத்துமையாக இருக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இது உட்காந்து அழுதுட்டு இருக்குது, சரிங்களா? அதுக்கு தான் அந்த படத்தை எடுத்துருக்காங்க. அந்த படத்தை பார்த்துட்டு ஒரே அழுகுங்க. ஸோ இப்போ தெரபிஸ்ட்டை கூட்டு போய் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட இந்த பொண்ணு ரொம்ப பதட்டப்படுது, சினிமாவெல்லாம் பார்த்து அழுகுது அப்படின்னோடனே அவர் நம்ம ரீமாவுக்கு இதெல்லாம் விளக்கி சொன்னாருங்க. விலைக்கு சொல்லிட்டு சைக்கோ எஜுகேஷன் பண்ணிட்டு இந்த தாட் ரெக்கார்ட் ஷீட்டை காமிச்சாங்க. தாட் ரெக்கார்ட் ஷீட்டை அப்போது தாட் ரெக்கார்ட் ஷீட்டில் ஃபஸ்ட்டு காலத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா சிச்சுவேஷனுங்க. அப்போ இந்த சிச்சுவேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, நான் லால் சலாம் படத்துக்கு போனேன், படத்தை பார்த்தேன், இது சிச்சுவேஷன். படத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன வந்துச்சு, தாட் வந்துச்சு. அதை ரெண்டாவது காலத்தில் இருக்கணுங்க தாட்ஸ் அப்படிங்கிறது. தாட் என்ன வந்துச்சு, படத்தில் பையனுக்கு ரஜினியோட பையனோட கையை வெட்டிடுறாங்க. கையை வெட்டின உடனே ஐயோ ரஜினிக்கு இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு ரீமா ஒவ்வொன்றும் ஒப்பாரி வச்சுச்சிங்க, சரிங்களா? இது தாட்டுங்க. ஐயோ ரஜினிக்கு இப்படி ஆகி போயிடுச்சு, ரஜினியோட பையனுக்கு கை போயிடுச்சு அப்படின்னு அந்த தாட்டுங்க, ரஜினியோட பையனுக்கு கை போயிடுச்சு அப்படின்ற தாட்டுங்க. ஸோ எமோஷன் என்ன வந்துச்சுங்க, எமோஷன் ஒரே கிரீஃபுங்க, அதாவது கவலை. கவலை, இந்த கண்ணீரும் கம்பளையுமா இருப்பாங்க இல்லைங்களா? தேட்டரில் அந்த மாதிரி ஒரே அழுகுங்க, சரிங்களா? அப்போது அதை எமோஷன் என்னென்னா அழுகை, கவலை, சரிங்களா? இந்த பிஹேவியர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு அவங்களால அவங்களுடைய கவலையை அடக்க முடியலங்க. பக்கத்தில் என்கிட்ட சொன்னாங்க, பத்தியா இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சு பத்தியா அப்படின்றாங்க. எவ்வளோ நல்லா நடிச்சிருக்கான் பாரு, எவ்வளோ நல்லா நடிச்சு, என்னெல்லாம் ஆயிடுச்சு பாரு அப்படின்றாங்க. கை கால்லாம் நடுங்குங்க அவங்களுக்கு, சரிங்களா? அப்போது இந்த ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸுங்க. ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் அழுகிறது கூட ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ். கவலை அப்படிங்கிறது எமோஷனு, அழுகை அப்படின்றது ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ், சரிங்களா? பிஹேவியர் அப்படிங்கிறது இந்த உடனே ரொம்ப ஒரு ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் ஏதாச்சும் பேசுறது, அது பிஹேவியர். அப்போ இது தவறான ஒரு விஷயம். அப்போ இதுக்கு ஆல்டர்னேட் தாட் என்ன? அப்போ தெரபிஸ்ட் சொல்லுவாங்க, சரிம்மா அது சினிமாவில் தான் நம்ம நடக்குது, அதெல்லாம் நேர்லையாக நடக்குது, அதுக்கு எதுக்கு உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்த அப்படின்னு. ஆமாங்க. அப்போ இதுக்கு ஆல்டர்னேட் தாட் என்ன? உங்களுக்கு அந்த படத்தை பார்க்கும்போது அப்போ உங்களுக்கு ஒரு தாட் வருது, ஐயோ ரஜினிக்கு இப்படி ஆகி போச்சுன்னா ஆல்டர்னேட் தாட். இது நான் சினிமா பார்த்துட்டு இருக்கேன், இது சினிமாவில் நடக்குது, இது உண்மையில் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு நான் இது ஆல்டர்னேட் தாட். அப்போ இது சினிமாவில் நடக்குது, இது உண்மையில் நடக்குது இல்லை அப்படின்ற ஒரு ஆல்டர்னேட் தாட்டை நம்ம போட்டோம்னா, அப்போ பிஹேவியர் என்ன வரும்னா, அழுக மாட்டேன் உட்காந்து, ஓகே அது சினிமா தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இருப்பேன். என்னோடய எமோஷன், ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ், அப்புறம் பிஹேவியர் எல்லாமே மாறுபடும் இல்லைங்களா? ஸோ இதை தான் தாட் ரெக்கார்ட் ஷீட்டில் நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட எழுத சொல்லுவோம். அது என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரிங்க, எந்த சைக்காலஜிக்கல் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, அதுக்கு காரணம் அந்த எண்ணம், தாட். அப்போ இந்த தாட்னால இது வருது, அப்போ என்ன ஆல்டர்னேட் தாட் வரலாம் அப்படின்றத கிளையண்ட்டே டிசைட் பண்ணுவார். அப்போ அந்த ஆல்டர்னேட் தாட்டு வந்துச்சுன்னா அதனால வர்ற எமோஷன்ஸ் என்ன, ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் என்ன,
அந்த பிஹேவியர் என்னன்றதையும் அவர் வந்து அந்த தாட் ரெக்கார்ட் ஷீட்டில் எழுதுவார். இந்த இந்த யூடியூப்லேயே வந்துட்டு இந்த யூடியூபுக்கு கீழே இந்த லிங்க்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த தாட் ரெக்கார்ட் ஷீட்டையும் நாங்கள் இணைச்சிருக்கோம். இந்த தாட் ரெக்கார்ட் ஷீட் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். நீங்களும் ஒன்று ஃபில்அப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா கிளைண்ட்டுக்கு வந்து இதை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சொல்லிக் கொடுக்க முடியும். அப்புறம் நீங்கள் நினைக்கலாம், ஏன் சார் ரீமா வந்துட்டு படத்தையெல்லாம் பார்த்து அழுதாங்க, நீங்கள் வேறுங்க. நான் படத்துக்கு போயிருந்தேன் லால் சலாம். நான் உட்காந்துட்டு இந்த ரோலில் நிறைய பேர் உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க, ஒவ்வொன்றும் உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. சரிங்களா? ஸோ படத்தை பார்த்து நீங்கள் கூட சில சமயம் அழுதுருப்பீங்க இல்லையா? ஆல்டர்னேட் தாட் வேணும். சரிங்களா? நாளைக்கு சந்திப்போமா?